தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி புது கட்சி துவக்கப் போவதாக ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். புதிய கட்சியின் பெயர் மற்றும் இதர திட்டங்கள் திருச்சியில் மாநாடு நடத்தி அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து வாசன் ஆதரவாளர் ஞானதேசிகன் ராஜினாமா செய்தார். புதிய தலைவராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ள நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் தனி கட்சி துவங்குவதாக திங்களன்று அறிவித்தார். செய்தியாளர்களை சென்னையில் சந்தித்த வாசன் திருச்சி பொதுக்கூட்டத்தில் கட்சி பெயர் கொடியை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மறைந்த தலைவருடைய வழிகாட்டுதல், ஆசி இவைகள் மட்டுமே இயக்கத்தை தமிழகத்திலே பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற கொள்கையின் மூலம் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நேர்மை, எளிமை, தூய்மையோடு செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே புதிய அரசியல் பாதையை வகுத்து அதன் அடிப்படையிலே மக்களுக்கு பணியாற்றுவோம். இன்று தொடங்கப்பட்ட எங்களது புதிய இயக்கத்தினுடைய பெயரும் கொடியும் விரைவிலே திருச்சி மாநகரில் நடைபெற இருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சி மேலிடத்துடனும் தமிழகத்தில் சிதம்பரம் கோஷ்டியுடனும் வாசன் தரப்பில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதை அடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சியில் பிளவு ஏற்படும் என்பது உறுதியானது. ஞானதேசிகனை தொடர்ந்து தமிழக காங்கிரஸில் நிர்வாகிகளாக இருந்த வாசன் ஆதரவாளர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து ராஜினாமா செய்தனர். கடந்த 3 நாட்களாக தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்ட வாசன் தற்போது தனி கட்சி முடிவை அறிவித்துள்ளார். கடந்த 1996 காங்கிரஸ் தலைமையை எதிர்த்து வாசனின் தந்தை கருப்பையா மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை துவக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.